இந்த இடத்திலே இந்த மஸ்ஜிது தௌஹீத் ஜும்மா பள்ளியினுடைய மாணவிகள் மாணவர்கள் குறிப்பாக அவர்களை வழிநடாத்தி சென்ற மௌலவி நிஅமத்துல்லா மௌலவி அவர்கள் ஆகியோர் இணைந்து இந்த பாராட்டுதல் பரிசிலை வழங்கி வைத்திருப்பது மிகவும் உன்னதமான ஒரு செயலாகவும், சில விடயங்களை நல்ல விடயங்களை செய்ய முடியாத ஒரு தோரணிலை நாங்கள் இருக்கின்றோம். ஒன்று மட்டும் எங்களால் சொல்ல முடியும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நான் 20/6/2025 இந்த பள்ளியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கின்றேன். சில நேரம் நாளை பள்ளியினுடைய அதிகாரமற்றவர்களாகவும் நாங்கள் இருக்க முடியும். இருந்தாலும் எங்கிருந்தாலும் கொள்கைக்காகவும் நல்ல விடயங்களுக்காகவும் என்றுமே நாங்கள் சலைதாத்து போவர்களாக இந்த கிராமத்தில் இருக்க மாட்டோம். கசப்பான வார்த்தைகளை செவிமடுத்தாலும் இரண்டு அரசாங்கங்களுக்கும் எமக்கு மத்தியிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை, எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை. இரண்டும் மார்க்கத்தை போதிக்கின்ற உன்னதமான நிலையம். அதனைத்தான் நாங்கள் கடைசி வரைக்கும் கடைபிடிப்போம். போட்டி வரும், அது எல்லா சந்தர்ப்பத்திலும் வரக்கூடிய ஒன்று, அதிலே யாரும் தவிர்க்க முடியாது. ஆகவே எது வந்தாலும் இந்த மதரசாவுக்குரிய தேவைப்பாடுகள் ஏற்பாடுகளை நாங்கள் முன்னின்று செய்து இதனையும் வளர்த்தெடுப்போம் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 35 மாணவர்கள். நான் ஒரு 2 வாரங்களாக நான் சொன்ன விடயம் அனைத்து மாணவர்களுக்குமான நிகழ்ச்சி. ஆனால் இங்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட அல்லது குறிப்பாக அதிலே ஆர்வமாக இருக்கின்ற பிள்ளைகளும் தாய்மார்களும் வந்திருக்கின்றார்கள். ஏனைய வருகை தராத மாணவர்களுக்கும் பெற்றார்களுக்கும் நீங்கள் கட்டாயமாக இதை கூறி செல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், ஏனைய பெற்றோர்களும் பிள்ளைகளையும் நான் இங்கு காணவில்லை. கிட்டத்தட்ட 68 மாணவர்கள் தான் இதிலே இருக்கின்றார்கள். ஏனைய 60 சொச்ச மாணவர்களும் பெற்றோர்களும் இங்கு வருகை தரவில்லை. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கான கடுமையாகத்தான் நான் என்னுடைய குர்ஆன் மதரசாவுக்கு அந்த மாணவர்களை நான் எடுப்பேன் என்பதையும் நான் இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே அந்த போட்டி போடுதல்களை இடையிலே உள்ள சில விஷமிகள் விஷமாக மாற்றி அவர்களுக்கு மத்தியிலே சில மனக்கசப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய காதுகளினால் செய்மடுத்த சந்தர்ப்பங்களை முன்னிட்டு, இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற வரை உங்களுக்காக வேண்டியும் இந்த குழந்தைகளுக்காக வேண்டியும் எங்களால் ஏந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு அதை நான் உங்களுக்கு பகிரமாக சொல்ல வேண்டும். என்றால் ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி நான் இந்த பள்ளியிலிருந்து விலகுகிறேன். அதற்காக வேண்டி எதிர்காலத்தில் உங்களால் என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ நீங்கள் அதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை எங்களால் கூற முடியும்.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا